இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மார்க்கேஷ தோஷத்திலிருந்து ரிஷிய லக்ஷ்மி தான் காப்பாத்தினான். அதாவது இனிப்பு தண்ணியில சாதாரண தண்ணிய கலந்தா அதோட இனிப்பு தன்மை குறையும். அதே மாதிரிதான் கணவன் மனைவியுடைய ஜாதகமும் இப்படிதான் இருக்கும். ரிஷி லக்ஷ்மியுடைய விவாகத்தப்ப படிச்ச மந்திரங்கள் அதுல ஜாதகங்கள் ஒன்னா சேர்ந்தது. ரிஷியுடைய ஜாதகத்துல இருக்கிற உக்கர தன்மையை குறைக்கிறதுக்கு லக்ஷ்மியுடைய சக்தி வாய்ந்த ஜாதகம் இப்ப பலவீனமாகி சக்தி இல்லாம போயிடுச்சு. எந்த சங்கடங்கள் முதல்ல ரிஷிக்கு இருந்ததோ அதே சங்கடங்கள் லக்ஷ்மிக்கு வரப்போகுது. புரியல, நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போ லக்ஷ்மிக்கு? ஆமா, இப்போ லக்ஷ்மியுடைய வாழ்க்கையில ஆபத்து இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு நான் தயாராதான் இருக்கேன். சரிம்மா, உனக்கு எது விருப்பமோ அது எங்களுக்கும் ஓகே தான். நல்லது லக்ஷ்மி, நீ சொல்றேன்னா நாங்களும் ஒத்துக்கிறோம். நீல மேடம்க்கு நான் போன் பண்ணேன். கொஞ்ச நேரத்துல பண்டிதர் வந்து கல்யாண டேட்ட சொல்லிடுவாருன்னு சொன்னாங்க. சோ நீ எல்லாத்துக்கும் ரெடி ஆயிடு. ரெடி ஆயிடுனா என்ன? ரெடி ஆயிடுனா அட கல்யாண டேட் பிக்ஸ் ஆக போகுது. ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கும், ஏற்பாடுகள் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப நீ ஆபீஸ்க்கு லீவ் போட்டுடு. இவ்ளோ வேலைகளையும் எப்படி பாக்குறது? அம்மா, வேலைய நான் விட்டுட்டா அது என்ன விட்டுருமா? அதுவும் நடக்கட்டும், இந்த வேலையும் நடக்கட்டும். உங்களுக்கு கவலையே வேண்டாம், நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். அதான் முடிவெடுத்துட்டியே. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். அம்மா, நான் உங்க பேச்ச மட்டும் தானே கேக்குறேன். அதனாலதான் லக்ஷ்மி இங்க வரா. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நடக்கும். ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க மூட நம்பிக்கையான விஷயம் எதுவும் இப்ப பேசல இல்ல? லக்ஷ்மிக்கு கெடுதல் நடக்கிற மாதிரியான விஷயம் எதுவும் நடக்காது இல்ல? இவரு நமக்காக தேதி குறிக்க தானே வந்திருக்காரு ரிஷி. இப்போ இவர் சொல்றத நம்புறதும் நம்பாததும் நம்ம கிட்டதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ திடீர்னு எங்க இருந்து மூட நம்பிக்கை வந்தது? நீ எப்ப இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்ச? நீ இதெல்லாம் யோசிக்காத, சரியா? எல்லாம் கரெக்டா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும் இல்லையா? சரியா நடக்கணும். இதை விட அவர் வேற என்ன சொல்வாரு? விக்ராந்த் ரொம்ப நல்ல பையன், அண்ட் லக்ஷ்மி அவளுக்கு ரொம்ப நல்ல பையன் கிடைக்க போறான். நீ நினைச்ச மாதிரி தான் பையனும் இருக்கான். இந்த வரன் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. ஐ எம் ஷியோர் விக்ராந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு லக்ஷ்மியோட லைஃப் நல்ல செட்டில் ஆயிடும். எப்பவும் சந்தோஷமா இருப்பா. யாமோ, ஐ நோ. நடக்கிற அத்தனையும் லக்ஷ்மிக்கு நல்லதுதான். என் லக்ஷ்மியோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். லக்ஷ்மிக்காக என்ன வேணா பண்ணுவேன். இப்ப எல்லாமே லக்ஷ்மி பாகியம் தான். எல்லாமே கடவுள் கையில இருக்கு. இதுல இருந்து லக்ஷ்மி எப்படி தப்பிக்க போறாளோ? இதுக்கு மேல நானும் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், வாழ்க்கையில 4ல இருந்து 5 முறை மரண சங்கடங்கள் அவளுக்கு வரும். ஆனா அது எங்க இருந்து வரும், எப்படி வரும், அதை இப்போதைக்கு கணிக்க முடியாது. ரிஷிக்கு சக்தியை கொடுக்க லக்ஷ்மியோட ஜாதகம் பல சக்தியை இழந்திருக்கு. அதனால தன்னுடைய வாழ்க்கையில வாழ போறாளா சாக போறாளான்னு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல எதுவும் சொல்ற நிலைமையில நான் இல்ல. ஆனா ஒண்ணு நிச்சயம், 4 இல்ல 5 முறை மரண சங்கடங்கள் அவளோட வாழ்க்கையில வரும். ஒரு தடவை தப்பிச்சா இன்னொரு தடவையும் வரும். ஒருவேளை லக்ஷ்மி தப்பிச்சா இந்த மரண சங்கடங்கள் இப்ப இருக்குன்னா இதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியுமா? லக்ஷ்மியுடைய வாழ்க்கை எப்ப வேணாலும் முடிவுக்கு வரும். ஆனா எவ்வளவு மீதம் இருக்குன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அந்த சங்கடம் எப்ப வரும்னு எனக்கு தெரியும். அதை நான் சரியா பார்த்துட்டு வந்துட்டேன். அப்ப சொல்லுங்க. அவளுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் மரண சங்கடம் இருக்குன்னு நான் குறிச்சு வச்சிருக்கேன். நாம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோமோ அப்படித்தானே நடக்கும். லக்ஷ்மியோடது மட்டும் இல்ல, எங்களோட பாக்கியமும் அப்படிதான் இருக்கு.
அது இருக்கட்டும் பண்ணிதரே, எல்லாம் சரியா போயிட்டு இருக்குல்ல? லக்ஷ்மி விக்ராந்தோட ஜாதகத்தை நீங்க நல்லா பார்த்துட்டீங்களான்னு கேக்குறேன். விக்ராந்தோட ஜாதகத்துல எந்த ஒரு தோஷமும் இல்லைல்ல? இல்ல விக்ராந்துடைய ஜாதகத்துல எந்த விதமான தோஷமும் இல்ல. ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். பெரிய கோவில்ல யாகம் நடத்துறோம், அதுக்கு போகணும். வரேங்க, வரேன். லக்ஷ்மி, 20ஆம் தேதி ஓகேவா? அண்ணி, பண்டிதர் வந்ததா கேள்விப்பட்டேன். அதோட 20ஆம் தேதின்னு சொல்லிட்டு போயிட்டாரா? அண்ணி, நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இந்த தரித்திரம் பிடிச்சவ வீட்டை விட்டு போயிடுவா. நம்ம வீடும் முன்ன மாதிரியே ஆயிடும். சந்தோஷமாவும் அமைதியாவும் இருக்கும். அண்ணி என்ன கேட்டா இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம். அந்த தரித்திரம் பிடிச்சவளுக்கு டேட் எல்லாம் பார்க்கணுமா என்ன? ஏன்னா அவளே ஒரு தரித்திரம் பிடிச்சவ. அவளுக்காக எந்த நல்ல நாளை பார்த்தாலும் அவ ஒரு தரித்திரம் பிடிச்சவ. அது தரித்திரம் பிடிச்ச நாளதான் இருக்கும். அண்ணி, என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல கரிஷ்மா. ஆக்சுவலி வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு நாள் கம்மியா இருக்கு, அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணணும். என்ன பண்ணணும் அண்ணி? அதுதான் சொல்றேன், there is no needs. அவ யாரு? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவளா? அவளுக்காக ஏற்பாடெல்லாமா செய்யணும்? ஆனா நம்ம வீட்ல இருந்து தானே கல்யாணம் பண்ணிட்டு போறா. நமக்குன்னு இமேஜ் இருக்கு. நம்ம பிரஸ்டீஜ்காக பண்ணணும். நம்ம கௌரவம் தானே முக்கியம். இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு அவளை கல்யாணம் பண்ணி அனுப்புறோம். விக்ராந்த் வீட்டுக்காரங்க கண்டிப்பா ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. ஒபராயோட கௌரவத்தை பத்தி யோசிச்சுதான் ஆகணும். ஆமா அண்ணே, யூ ஆர் ரைட், கரெக்ட் தான். பட் யூ நோ வாட், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த தரித்திரம் பிடிச்சவ ஃபைனலி நம்ம வீட்டை விட்டு போக போறா. இன்னைக்கு லட்சுமியோட உயிருக்கு ஆபத்து. இவளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நடக்கிறது நடந்தே தான் தீரும். நடக்க போற நிகழ்வுல இருந்து இவ தப்பிச்சு திரும்ப வராளான்னு பார்க்கணும். எல்லாம் அவளோட தலையெழுத்து. சரி லக்ஷ்மி, நீ இப்ப மீட்டிங்க்கு போனதும் அங்க என்ன பண்ணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன். அதாவது அங்க என்ன நடக்கும்ன்றத சொல்றேன். நீ ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா இரு. எப்பவும் இருக்கிற மாதிரி இரு. நீ நர்வஸ் ஆக வேண்டாம். நர்வஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நீ எதுக்காக நர்வஸ் ஆகுற? நான் எங்க நர்வஸ் ஆகுறேன்? இல்ல, நான் நர்வஸ் ஆகல. நான் வந்து ஜஸ்ட் இங்க பாரு, ஐ ட்ரஸ்ட் யூ கம்ப்ளீட்லி. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் நர்வஸ் ஆகுறேன் கொஞ்சம். ஆனா நான் என்னாலதான் நர்வஸ் ஆகுறேன். உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த நான் கரெக்டா சொல்லணும் இல்லையா? அத மறந்துடக்கூடாது. நீ எதையும் மறக்க மாட்ட ரிஷி. எனக்கு உன் மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. ஐ ட்ரஸ்ட் யூ கம்ப்ளீட்லி. காட், இப்ப நீ சென்டிமெண்டா வேற பேசுற. அப்ப நான் கண்டிப்பா ஏதாவது மறக்க தான் போறேன் பாரு.